Namaste to one and all present here. I welcome you all to the Indian Knowledge System Seminar on Thamizhisai on the behalf of Center of Excellence Art and Culture of Sri Shankarlal Sundarbai, Shasun Jain College. We'll begin this event with a prayer. தோடுடைய செவியின் விடையறியோட்டுவின் மதிசூடி தோடுடைய செவியின் விடையறியோட்டுவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைமே மலரான் முனை நான் பணிந்திட அருள் செய்த ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்திட அருள் செய்த தேதவுள் வீணுளமா புறமேவிய பெம்மாள் இவனன்றே பீடுடைய பிரமா புறமேவிய பெம்மாள் இவனன்றே. I request Dr. Ramadevi Shekhar ma'am, the Director of Center of Excellence Art and Culture, to share a few words with us. நமஸ்காரம். இன்றைய கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் நமது கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் இசை ஆர்வலர்கள் மாணவ மணிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய விழாவிற்கு உங்களை எல்லாம் வரவேற்கும் பெருமை எனக்கு உண்டு. இந்த அரிய நிகழ்வானது ஸ்ரீ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள், ஓதுவார் மூர்த்தி, கபாலீஸ்வரர் கோவிலின் முதன்மையான பிரதான ஓதுவார் அவர்களுக்கு வேதாந்தத்தின் ஆழமான அறிவு மற்றும் இந்த நிகழ்விற்கு லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்காக வருகை தந்திருக்கும் ஸ்ரீமதி மாதங்கி அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உடன் பக்கவாத்தியத்திற்காக வந்திருக்கும் மிருதங்கம் வித்வான் அவர்களையும் வயலின் வித்வான் அவர்களையும் வரவேற்கிறேன். சைவ சமயத்தில் ஓதுவார் மரபு என்பது ஒரு முக்கியமான ஒன்றாகும். தேவார திருப்பாடல்களை பாடி அவற்றின் ஆன்மீக பொக்கிஷங்களை மக்கள் மனதில் நிறுத்துவது ஓதுவார்களின் துறை. அப்படிப்பட்ட ஓதுவார்களில் ஸ்ரீ சர்க்குருநாதன் ஐயா அவர்கள் கபாலீஸ்வரர் கோவிலின் பிரதான ஓதுவார். அவரின் ஒளி எவ்வாறு உள்ளது என்பதற்காக ஒளி அலைகளின் தெய்வீக ஓசையாய் அவர் விளங்குகிறார். அவரது பக்தி பூர்வமான தேவார பாடல்கள் ஓசையில் பரவசம் அடைவதே இந்நிகழ்வின் நமது மைய கருத்தாகும். இந்த சைவ சமயத்தை பற்றி கூறும்பொழுது சாஸ்திர கிரந்தங்கள், ஸ்தோத்திர கிரந்தங்கள் என்று இரு வகைப்படும். இந்த சாஸ்திர கிரந்தங்களின் வேலையை இந்த ஸ்தோத்திர கிரந்தங்கள் ஆகிய இந்த துதி பாடல்கள் என்று கூறுவோம் அல்லவா, அந்த துதி பாடல்கள் மூலமாக அந்த கருத்தின் வேதாந்த கருத்தினை எடுத்துரைப்பது சாஸ்திர இந்த ஸ்தோத்திர கிரந்தங்களின் ஒரு நோக்கமாகும். அப்படிப்பட்ட அந்த நோக்கத்தை நமக்கு பூர்த்தி செய்வதற்காக ஸ்ரீமதி மாதங்கி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஐடி துறையிலிருந்து ஒரு தனியாக ஒரு கன்சல்டன்சி வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான ஒரு பணிக்காகவே தனது வேலையை துறந்து ஐடி ஒரு கன்சல்டன்சி மூலமாக இந்த சாஸ்திரங்களை பரப்புவதுதான் அவருடைய முக்கிய பணியாகும். அப்படிப்பட்ட இந்த கருத்தரங்கு தமிழ் இசை மூலமாக, தேவார பாடல்கள் மூலமாக எவ்வாறு இசையானது மோட்சத்திற்கு ஒரு வித்தாகும், இதுதான் நம்முடைய கருத்தரங்கத்தின் மைய கருத்து. இப்படிப்பட்ட இந்த ஸ்ரீமதி மாதங்கி அவர்கள் உடன் வருகை தந்திருப்பதற்கு சைவ வேதாந்தத்தில் அவர் ஒரு ஆழமான புலவர் மற்றும் அவர்களுடைய பணியானது சைவ சித்தாந்தத்தின் மரபுகள், சைவ சமயம் மற்றும் சைவ அடிப்படை சிந்தனைகளை பரப்புவது அவருடைய நோக்கமாகும். வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நம்மளுடைய இதை பார்த்து வந்திருக்கக்கூடிய ஸ்ரீமதி சுகன்யா மற்றும் அவர்கள் மாணவ மணிகள் அனைவரையும் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து பார்ப்போம். Now, I request our principal ma'am, who is the pillar of support of COE Art and Culture and always behind our success, to share a few words with us, ma'am. ஸ்ரீ குருபியோ நமக. என்னாளுடைய சிவனையை போற்றின்னு அந்த சிவனை உணர்றதுக்காக இங்கே வந்திருக்கோம்.
அதனால் அதுக்கு தடை இல்லாமல் அந்த சிவபெருமானோட அருளால் இன்னைக்கு இதை சத்சங்கமாக தான் நான் பார்க்குறேன். இது நடந்தேறதுக்கு அவரை பிரார்த்தனை பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் அதை மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த 2 மணி நேரத்தோட முடிவில் சிவனை நீங்கள் உணர முடியும். எனக்கு ரொம்ப தெரியாது, சைவம் தான். நான் அப்பா பேர் சாம்பமூர்த்தி, அந்த இதில் வந்தவ தான். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 2-3 கீர்த்தனைகள் பாடுவேன். ஆனால் இன்னைக்கு இதை கேட்கணுன்னே நான் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கேன், கேட்டிருக்கேன், அந்த ஓதுவார் பணியெல்லாம் பற்றி தெரியும். ஆனால் இன்னைக்கு நான் ரொம்பவே சொன்னேன் அம்மா கிட்ட, நான் எல்லா ப்ரோக்ராமுக்கும் வர முடியாது, ஆனால் இன்னைக்கு வேற எந்த இதுவும் வச்சுக்க கூடாதுன்றதுக்காக வந்திருக்கேன். இங்கே நீங்கள் மட்டும் இதனால பயன்பெறக்கூடாது, அதனால தான் நம்ம ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இதை எல்லா இடத்துக்கும் இங்கே இருக்கிற 4000 குழந்தைங்களுக்கும் இதை போய் சேர்றதுக்கு அந்த சிவனுடைய அருளால தான் அது நடக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் ஒரு காலேஜ் கூப்பிடுறான்னு சொல்றதுக்காக இறங்கி இதை எடுத்துன்னு போறதுன்றது அடுத்த தலைமுறைக்கு இது போய் சேரணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அது நிறைவேறும்னு நினைக்கிறேன். நன்றி. It is time to know about our chief guests. Oduva Murthy Thiru Sarguranatha Desigar is the principal Oduvar at Kabaleshwarar Temple in Mylapore, Chennai. Renowned for his exceptional renditions of Thevaram and Tirumurai, ancient Tamil hymns dedicated to Lord Shiva, he has significantly contributed to preserving Tamil Nadu's musical heritage. He pursued his formal studies in Thevaram Padashala, an institution run by V.S. Trust. He was trained in Carnatic music by Vidwan B. Achudaraman. He is an A-grade artist in All India Radio. His dedication and mastery have earned him several prestigious awards, including the TTK Award by the Music Academy in 2023 and the Isai Perarinyar Award. Sarguranatha Desigar is deeply respected in the world of Tamil devotional music for his devotion and contributions. Srimati Madangi Jayaraman is an IT engineer, worked in major IT companies. She is currently doing IT consultancy. She has specialized in different branches of Shaiva Shastra in traditional manner under Sri Goda Venkateshwara Shastrigal. Immersed in Shaiva tradition from a young age, she is an accomplished singer in Thevaram and in Carnatic music. She has learned Thevaram traditionally from Oduva Murthy. In addition to her IT projects, she has several papers in Indian philosophy to her credit. Written several analytical notes on Tirumurai. I'm so happy to see all of you. I'm delighted to be here. Before I begin, I first want to thank the college for organizing such an event. Thank you, ma'am. And I really feel blessed to be here and to present this session along with Sri Sadgurunathan Oduvar. And I have a reason for that. We all know that he is known for his melodious music. He is well renowned. But that is not the reason. And I have a different reason. See, he has the merit to sing in front of Shiva Peruman on all the 6 Kala Pujas with merit, and he has the merit to exclusively sing for every puja, and the puja doesn't get complete without his singing. When we all are in the crowd finding tough to have a glimpse of Shiva Peruman, he has a merit to do that. And can you think of the countless blessings and the punyam he has? And I feel really blessed to do this session with such a punyavan. That is the basic thing. Okay? With this introduction, let's get into this. Okay. Does this seem familiar? Everybody gets 100 marks, right? Yes. Okay. This is going to be an interactive session. So if you have a question, you stop me and ask. Okay? So what comes to your mind when you see Mylapore? Okay, that's good. And the vibrant surrounding, and also the shopping, everything, right? And also the sweet voice which we are going to sing. Okay. Have you ever had the curiosity to think, what is this?
this particular music will be very different, right? It is not like Carnatic music, and it is in pure Tamil, and the Ganirna oru voice la irukum. It is not like Carnatic music has a different flavor. Enga ketalum that Oduvar's voice will be Ganir and it will be different. Okay, so that is what we are going to see today, and it is called as Devaram. Okay, I hope you guys are already, I mean, you people already know about it, but anyway, I prepared in this way, so I'm proceeding with it. And this Devaram is part of a bigger set. Okay, it is part of Tirumurai. And this Devaram is split as Te plus Varam. Te means it's Swami. Okay, and Varam is garland. Just like a flower garland, this is a garland of poetry. And you know the difference, right? Flower garland will be there for one day, but this has been there for years. Okay, it is from 5th century till now we are hearing these poetries. And this Tirumurai is a collection of sacred poetry on Shivapuraman from 5th to 12th CE. I will not be taking much time because we are here to listen to the music, and you also have seen this idols, right, in temples, and they are called as Nalvar. Okay, Nalvar. And first is Thirugnana Sambandar, next is, you all know. Okay, I'll skip this. And this is the set of 12 Tirumurais, and you can see one important thing I want to point out is in the 11th Tirumurai, you know, Shivaperuman is also a poet. Okay, that is the key thing, and we are going to listen to that music which Shivaperuman composed also. Okay, now you know the story of Tirumurai. You know how these Devaram we are able to do it today. Do you know the story? Can I? Okay. In around the 10th century, Rajaraja Cholan, in his court, once a poet, he sang Devaram. Okay, and the king was so moved by his singing, and he asked, "What is this? It's so different." And the singer said that I know only a few, but I have heard that there is a lot of collection. So the king wanted to get all those collection. Okay, and when he searched, they were not able to find. Then the minister told there is a person called Nambi Andar Nambi, and if you ask him, he will be able to get this collection. So the king was asking how. Then he told Nambi Andar Nambi has a special connection with the Pillayar or the deity of Tirunarayur. There is a place called Tirunarayur. In the temple, Vinayagar is the Pradhana Daivam. Okay, he has a special connection and he can talk to the god. Okay, so if you go and request Nambi Andar Nambi, then we will be able to find out where this is. So the king went to Tirunarayur and he requested Nambi Andar Nambi. They did a special puja, and the Vinayakar told that it is in this place. Do you know this place? Chidambaram, right? So the king and his troop, they all went and requested the Dikshitas there. Okay, where is this collection? Where is this manuscript? They didn't know. But then they were able to find that in a particular room, and when they opened, there was a big shock for them. Most of the manuscripts were eaten by termites. Okay, so they were all worried, and then they listened to a voice. It is called as Ashariri. Now you can listen to my voice, and you are seeing me, right? Ashariri is Ashariri. Without a body, you will be able to hear only a voice. So that voice told, please don't be worried about what is not there. This is what Shivaperuman has intended to it. This is required for this time, and you proceed with this and you propagate this. That was the Ashariri message. So the king was very happy, and he made arrangements to take that manuscripts, everything, all that is done. And finally they were thinking how to sing those songs. That's when a lady from the Panar tradition, she came and she did this based on the Pan. Okay, so in Devaram we use a term called Pan. This term Pan is even before Devaram tradition, even in our ancient Tamil literature. Okay, now we know Raga and Tala, right? So but this Pan is sung in a different way. Okay, it is sung at 7 different places using 8 different techniques. This is the
thing we are able to collect from the materials. And Odhva Murthy will be able to tell more on that. So as this days passed by, this pan was mapped to the later ragas, which we are using today. That is the tradition of this pan. So now we are going to hear the first song. You all, Thodude Seviyan was sung. But still, we want to tell about this Nattapadai. It is based on a pan called Nattapadai. It brings emotions, it brings happiness and enchantment. And it is now sung in Natai or Natakurunji. And one important thing is, as I told, this pan is being used even before Devaram period. Okay, there was one Nayanmar. Nayanmar is the Shaivate terminology where we term the devotee as a Nayanmar. Okay, she sang in Nattapadai Pan even before the Devaram period. That is even in 4th century she was singing. And it is so astonishing that after 200 years, Thirugnana Sambandar also used the same Pan and he sang it. Okay, so we will listen to this. You know the story how this Thodude Seviyan came? You know the story? Many of you know, or do you want to explain in few words? Explain? Okay. Thirugnana Sambandar was born in Sirgali. Okay, and his father's name was Shivapada Hrudayar. Okay, once what happened was he went to the temple for doing his evening rituals. Okay, and that time the rituals was done in the temple pond. So he went inside the temple, he took a bath and he used to tell some suktams. Okay, so this child was sitting on the bank of that pond and he started crying because his father went inside the water and he was not found. So while crying, he was pointing to the Gopuram where Shiva Peruman and Parvati was there and he was crying. So God was moved by, Shiva Peruman was moved by his crying and he ordered Parvati to give him milk. So on taking that milk, he got the Shiva Jnanam and he started singing songs. Okay, see, some stories this is not a story actually which has happened. But when we hear that, we will have a block. How can a person or a small kid sing? But we are also seeing, right? Even nowadays, if they are getting trained, people sing. So this is something which happened by Anugraham. Okay, so I want to take this opportunity to point out this certain things which we hear in this generation. You should not consider it as a story or something. All this is real. We will come to some other points also, but that's when in this particular song he describes Shiva Peruman, how he saw, he was visually describing it. That is how it is. திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவெண் மதிசூடி தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவெண் மதிசூடி தோடுடைய செவியன் விடை ஏறிவோ தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் பவகள்வன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரா
ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனல்லே பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே பெம்மான் இவன் அன்றே அருணெறிய மறிவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனமை துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீரல் எளிதாமே. What do you think is the power of Devaram? When you hear to this kind of songs, how do you feel? We all know that music brings calmness. Okay, that is a known thing, right? And we also know from science, music helps plants. Even when you play music near a plant, then it grows. All that scientific things are there. But other than that, do you know what is the power of Devaram? All this we know. Satisfaction, clarity, peace, anything. But now I will tell about the power of Devaram. See, these Devara mover, they were able to control the Panchabhudam. Okay, they were able to what? Bring rain when they need. They were able to stop rain when they need. They were able to set a fire. They were able to put down a fire. And without even a row, they were able to move the boat. There are n number of things. Okay, and they were able to control the diseases in a place. Okay, all this is one story. Okay, how this was able to done, how it was possible for them. See, we have to understand one thing. Now they will call us sthulam. Our eyes can see only few things. That is, I can see only if it is within certain distance, I can see. We can't see through our normal eyes what we can see through a telescope or a microscope. But they had the power to see the sukshmam. Even the minutest thing they were able to see. And they had Shivan's anugraham. Till date, with faith, if we are able to sing these songs or recite this Devaram, we can get the attained benefit. Okay, this Devaram is called as Padigam. Each one is called as Padigam. Padigam means like 10 songs, and at the end of it, there will be a palan. There will be if we recite this, what we will get. So there are people, there are devotees who sing this and attain that benefit. So with faith and conviction, we have to see. Now, we will see one thing. This is based on Kantara Panjamam. Okay, and this is called as Naladi Male Viper. Means there will be 4 lines first and there will be another 2 lines. And it has a unique thing. The first 4 lines will be sung in one speed and the second 2 lines will be sung in one. And the story behind this is, this was sung when
Sambanda's father asked him for money to conduct a yagam. So if we need money, what we will do? We will ask our parents, we will go to a loan bank, that's what. But what he did, he went directly to Shiva Peruman and asked. The intent of the song is, I am always thinking about you. Even when I am down, even when I am sick, even when I am happy, every time I am always thinking about you. Don't you have anything to give me? This is the intent. Okay, everywhere he says, he tells about when all he is thinking him, and don't you have anything to give for such a devotee? And at the end of the 11th song, what happened was a Shiva Bhuta Ganam came with thousands of gold coins. Okay, you can see this place, you can visit this temple even now. It is in Tiruvavadurai, it is near Mayavaram. Okay, and you might be wondering how I am able to tell all these stories. That is when this Periya Puranam comes into picture. Periya Puranam is the 12th Tirumurai, and it gives us the life history of Mover along with other Nayanmas. But Mover's life history from birth till they attain Mukti is told. So the main point here is we are able to understand how they behave when they face a trouble, when they were had some problem, how they approach the problem. See, now we can only see our parents and all others, how such a devotee approached the problem. We can learn from their life history, and that is where this Periya Puranam comes into picture. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் பொழுதெழுவே இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் பொழுது எழுவே இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் பொழுதெழுவே கடல்தனில் அமுதொடு அமுதொடு கலந்த நஞ்சை கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாடுமாறு ஈவதும் நமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே இதுவோ எமையாடுமாறு ஈவதும் நமக்கில்லையே அதுவோ உனதில் அருள் ஆவடு துறை அரணே இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவே அலைபுனல் ஆவடு துறையமர்ந்த இலை நுனை வேற்படை எம் இறையை நலமிகு ஞான சம்பத்தன் சொன்ன விலையுடையரும் தமிழ் மாலை வல்லார் நலமிகு ஞான சம்பத்தன் சொன்ன விலையுடையரும் தமிழ் மாலை வல்லார்
நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலை இலரே. Now we'll move on to the next pun. It is Senduruthi. This pun was sung only by Sundarar. There are 23 puns that is sung in Devaram, and this particular pun is only used by Sundarar, and it brings all the Mangalam and it removes all the mistakes that was done. This padikam is sung for curing eye disorders. There is a story connected with this. Once Sundarar, if you see the life history of Sundarar, it will be like he treats God as his friend, Shivaperuman as his friend. And Shivaperuman has also done so many things for him. He has in fact come and done so many things. If I get into it, it is a big story, okay? I'll make it short. That is, once he gave a pratigna to Shivan, and he was supposed to, he crossed it. He was not able to maintain his word, Sundarar. So what happened was, even though Sundarar is a friend, Shivaperuman took his eyesight. He lost both of his eyesight. Sundarar, he lost both of his eyesight. And then Sundarar started singing, he was in fact started scolding Shivaperuman, how can you remove my eyesight like this, and I'm suffering so many things. And Shivaperuman gave his left eye in Kanchipuram. And then he went all along with that one eyesight and reached Thiruvarur. Okay, in Thiruvarur, he sings this song and he got the right eye. So even today, if somebody has an eye disorder, they sing this with faith and they get the eyesight. So that is the thing. அடிமை உமக்கே ஆளாய் மீளா அடிமை உமக்கே ஆளாய் மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளாதீ போல் உள்ளே கனன்று மூளாதீ போல் உள்ளே கனன்று உகத்தால் வேக பாடி இருக்கும் அடியா தங்களா இருக்கும் அடியா தங்கள் அல்லல் சொன்ன வாழாங்கு திருவாரூரில் வாழாங்கு திருவாரூரில் வாழ்ந்து போதீரே இருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து
காரோ கண்டற்கு எண் தோள் முக்கண் கலைகள் பலவாகி ஆரூர் திரு முலட்டானத்தே அடிப்பேர் ஊரன் ஆரோ அரிய என் கண் கொண்டீரே அழிப்பட்டி வாரூர் மூலையாள் பாகம் கொண்டீர் வாரூர் மூலையாள் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதீரே வாரூர் மூலையாள் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதீரே He says, you have 3 eyes. I am asking for my vision. Why can't you give? That is a tone because he is considered as a friend of Shiva Peruman. You can see the different ways the poets treat Shiva Peruman. Now, so you are all in colleges, you would have got recommendation letters and you will be applying for jobs, right? So you will have to write a covering letter. Now we are going to talk about a letter that was written by Shiva Peruman. And also in our school days, we would have seen lot of formats, right? Personal letter or a formal letter, this, that, and from to all this we used to mug up and write for the exams. Here we are going to see one such thing. This is in 11th Tirumurai. He is giving a recommendation letter for his devotee, Panapatirar. Okay? And we'll see how it is done. So he says from Shivan residing in Alavayil. Alavayil is Madurai. Okay? And to Cheraman. Cheraman is, he is a king and he explains or he gives credit to him. He is ruling righteously. Okay? And then the subject is giving recommendation to Panapatirar. Okay? And then the way he is telling the content, that is very, very important. See, when you talk to a person, how do you connect to it? You will tell something good about the person, then you can make that person listen. So Shivan tells this Panapatran is somebody who is like you. Like you, he is also a devotee of mine. So then the other person will be so happy to welcome him and give whatever he wants, right? And the final thing is, give him, he is just coming to visit you. Okay, give him the riches and send him back. Why? Because I have to listen to his music again. Daily Panapatra goes and sings in front of God. So that is the intent of this. You can listen to this. மதிமலி பூரிசை மாடக்கூடல்
புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு ஆல்கிற வரிச்சிறகு மதிமறி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு ஆல்கிற வரிச்சிறகு அன்னம் பயில் மொழில் ஆலவாயில் அன்னம் பயில் மொழில் ஆலவாயில் அன்னம் பயில் மொழில் ஆலவாயில் மன்னியே சிவன் யான் அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதருமாற்றம் பருவ படியன பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒளி திகழ் குருமாமதி உரை உலவிய கூடை கீழ் செருமாவைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்வையில் பாணபத்திரன் பண்பால் யாழ்வையில் பாணபத்திரன் அன்போல் என்பால் அன்பன் கண்பால் காண்பது அருகி போந்த தன்பால் காண்பது கருதி போந்தனல் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே So, this title is Moksha in Music, right? We saw about music. Now we'll come to this Moksha part. So, what do you think is Moksha? Anybody? Just a simple definition. You have salvation. Okay, what do you mean by that salvation? Very good. Okay, so there will be no birth again. Okay, that is the state. And different religions tell it is differently, but in Shaiva Samayam, it is you reach the lotus feet of Shiva Peruman. Shiva Perumanin Tiruvadi Adaidal. Okay, so how do we start that? How people are getting and what is that? So suppose if you want to learn anything, what we do? A child is born. Okay, what happens? After 3 years, it is put in a school. Okay, and they learn for some years, and then they go to a career and all that. Similarly, when we are born in a family, right? That is the place you are born, and you have to follow the tradition. You have to start following it. Moksha is not something very big and all. You have to start following your tradition, what is happening in your house. Okay, what they are doing. And you have to sing certain devotional songs, whatever is followed in your house. And I will come to it. People think that while singing means it requires certain skill set. I need to have a good voice and all that. But we will listen to what Samantha says on that part also. So start singing, start praying to God, and mainly wear that particular religious symbols. See, the symbols is very, very important. Symbols mean each religion has certain symbols. So we have to wear that. Why it is important? Because you are put in a school, right? When you go to the school, what do? You wear the uniform and you have that badge.
and we used to wear ties in those days. I'm not sure whether it is there now. Okay, or the badges and everything we wear and go. So once you put that symbol, you get that feeling. Even every profession has certain symbol. Doctor wears that white coat, and a policeman, when he wears that dress, he gets that spirit. I'm in this and I have to do something. Similarly, when you are going to wear the Shaivat symbol, you will have that feeling that, okay, I am doing this, so I have to follow certain things. At least when going to temples, go in proper traditional dresses and have those symbols. Okay, because we dress to an occasion. Everywhere we go, we dress to an occasion. We go to a party, we wear certain dress. We go to a school or college, we wear certain dress. So when it comes to temple, which is our tradition, we have to follow those symbols. So this is the second thing. Okay, and third, be curious. Participate in temple festivals. Okay, temple festivals will open lot of avenues for you. Okay, and not just participate, go and be curious on the things in the temples. Okay, what is this? You may not get the answer, but once you start having the curiosity, will open doors for you. There is a saying called Janati Ichchati Yatate. Now you know there is something exists like this. You know. Now you have to start wishing for it, and then you have to put some effort. Then you will have, based on your effort and based on your curiosities, you will the path will unfold for you. This is how it is. Okay, and finally, it is Shiva Peruman's anugraham to continue in that path. So this is a simple way of putting, but it is a practical way. So now we will see 3 songs. Once in one of this, Sambandar says that Shiva Peruman listens to all songs. Okay, it is not necessary that you should have a Sangeeta Jnanam or a good voice to sing. Okay, many of us have that feeling. Okay, when I started singing, I used to close the doors and I'll practice. Okay, but while singing Devaram, you should have only one thing in your mind. It is between you and Shiva Peruman. Nobody else matters. It is not for likes. Okay, it is not for claps, or if somebody is going to come and say that, okay, fine, it is for God. That attitude if we have, we can sing. Okay, so here he says, even when the voice is choked, and even if they don't have a proper talam, or they are not able to maintain that, Shiva Peruman still listens. Okay, so he is such a compassionate person. So we all can sing, and you know what, we are going to sing towards the end, we are going to sing a full padigam with Oduvar telling, and we are going to repeat. கோழை மீண்டராக கவிகோளும் இலவாக இசை கூடும் பகையால் கோழை மீண்டராக கவிகோளும் இலவாக இசை கூடும் பகையால் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசனிடமா ஏழை அடியார்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் இடமா தாழை இளநீர் முதிய தாழை இளநீர் முதிய காய்கமூகின் வீழ நீரை தாறு சிதறி வாழை உதிர் கனிகள் வாழை உதிர் கனிகள் ஊறி வயல் சேரு செய்யும் வைகாவிலே
இளநீர் முதிய காய்க மூகில் வீழ நீரை தாறு சிதறி வாழை முதிர் வீழ்கனிகள் ஊறிவயல் சேறு செய்யும் வைகாவிலே முற்று நமையாளுடைய முக்கண் முதல்வன் பேரு வைகாவில் அதனை செற்றமலினான் சிரபுரத் தலைவன் ஞான சம்பந்தன் உரை உற்றதமிழ் மாலை இறைந்தும் இவை வல்லவர் உருத்திரர் என பெற்ற மரலோகமிக வாழ்வர் பெற்று அமரோலகம் மிக வாழ்வர் பிரியாரவர் பெரும் புகழோடே The Shaivite symbols, Rudraksham and the Bhasmadharanam and Shivanama. Okay, and all this has certain rules, like who has to wear, who's not to. So, and I want to put a small point here. When somebody says, okay, this is not for you, then don't get offended. Okay, if you go to a doctor and he gives you a medicine, and he gives a different medicine for other person, and he has lengthy medicine, 4 or 5 tablets, and you have only 1 tablet, will you think that it is bad? He is having 4, I am having 1. So this is a medicine. Truly I am saying, if you are asked to follow this, happily, blissfully follow. Okay, somebody else may be in a different place, different family, and they will have to follow a different ritual altogether. That is fine. You are given this medicine. If you take this medicine, you will get your path, and they will take that. So do whatever is said in scriptures with that faith. This question will put us in confusion. Okay, if you follow this, happy, right? And Bhasmadharanam also, there are different ways to wear. Okay, a male has to wear in a different way, and a female has to wear. And every time you can wear the symbols. See, I've gone to many countries, and I never stop wearing all this. Okay, it is not necessary which country you are or in which place you are, you can always wear. Okay, that conviction you need. And in this session, if you are not going to talk about Mylapore, then it is not acceptable. Okay, so today, how many of you know about Poompavai? Have you ever seen the Poompavai Sannidhi in Mylapore? Yes, right? And you know the story behind that, right? Okay. For the benefit of others, I'll say this particular story is, this Sambandar was able to bring a lady from her bones. Okay, there was a devotee called Shivanesa Chettiar, and he wanted to marry his daughter to Sambandar. But due to some reason, she died. And since he had that wish, he had taken her bones and he has kept in a vessel. And days passed by, years passed by, and he came to know that Sambandar is visiting Chennai, and so he invited him. He came to the temple, okay, and he told this entire thing to Sambandar, and Sambandar started singing this particular padigam. And as he sang, the daughter came from that particular part, and at the end of it, Poompavai was there, such that after so many years, how she will be, she was with that.
If it is, she died in a 10 years. If it is 20 years, she was that lady. And Shivanesan wanted to marry her, but Sambandha told that since I have given a birth, I am a father for her. So she will be a devotee and she will reach Shiva Peruman. That was the thing. Still, you can see that Sannidhi in the temple. It is outside the Shiva Peruman Sannidhi. Okay? And here, important thing is, he talks about all the festivals. And you come to know the tradition. Sambandha's period is 7th century. Okay, he has described all the festivals that was conducted in the temple. Until now we follow. And we are fortunate, till now, the 10 days Brahmotsavam, it happens in Panguni, right? It will be towards the end of March or first week of April. So this year, please make a visit at least 1 or 2 days, and you should feel that environment and the vibration you get. Okay, this is the second thing I told. Start visiting temples and start participating in festivals. You will have the path unfold. We'll listen to this. மட்டிட்ட புன்னையும் காணல் மடமயிலை மட்டிட்ட புன்னையும் காணல் மடமயிலை கட்டேட்டம் பொண்டான் கவாலீச்சரம் அமர்ந்தான் மட்டிட்ட புன்னையும் காணல் மடமயிலை கட்டேட்டம் கொண்டார் கவாலீச்சரம் அமர்ந்தான் குட்டியிட்ட பண்பின் உருக்கிற பல்கணத்தார்க்கு குட்டியிட்ட பண்பில் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டீட்டல் காணாதே போதியோ பூம்பாய் குட்டிட்ட பல்வில் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டீட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் காணமர் சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் தேனம பூம்பாவை பாட்டாக செந்தமிழா ஞான சம்பந்தல் நலம் புகழ்ந்த பத்தும் வல்லார் வான சம்பன் தேத்து அவரோடும் வாழ்வாரே We can also see from their life history how they attained moksham. Okay, this particular figure, first one is Samandar, and everybody who visited his marriage, they all attained moksham.
Okay, and we have this Padigam till now. And this is Sundarar, and when he attained moksham, he went on a white elephant to Kailasam. And while going, he sang, and important point is, he says in that particular song, he is seeing the people who prayed to God, who were all singing his praise, they have all reached Kailasam. So we have a proof that if you do this, you will go to Kailasam. So this is all this can be found from Periya Puranam. And also Tirunavukarasar, he became one with God. Okay, now we all are going to sing this song. Okay, and this is Sadari Pan. And there is a special thing about this pan also. This is a favorite one for Shiva Peruman, and he himself sang this for his devotee Panapatrar. This thing comes in Tiruvilayadal Puranam. Once Panapatrar will be challenged by another musician from an outside place. Okay, and Panapatrar will be so worried whether he will be able to do it or not, and he prays to Shiva Peruman. So the day before the challenge, Shiva Peruman comes to the place where the other musician is staying, and he sings this particular Sadari Pan. So we are going to sing today that particular pan, which Shiva Peruman himself sang, and which is very favorite. And another thing is, the way this pan is, it helps to attain that yogic state for attaining moksham. Okay, this is called as Thiru Angamalai. Here, Tirunavukarasar tells each part of our body how it has to serve God. Eyes, what it has to do. Ears, what it has to do. What is the use of your body? What is the use of your hand? I have put the transliteration here and the meaning. So, Odhva Murthy will say one line and then we will repeat. Okay, don't be hesitant. We are going to sing in a chorus, so we all will enjoy and sing. Right? தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் கண்காள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எண் தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்காள் காண்மின்களோ செவிகாள் கேண்மின்களோ சிவன் எம் இறை செம்பவள எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகாள் கேண்மின்களோ மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய்
வாயே வாழ்த்து கண்டாய். மத யானை உரி போர்த்து பேய்வாள் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். நெஞ்சே நீ நினையாய். நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய். கைகால் கூப்பித் தொழீர் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பித் தொழீர். ஆக்கையால் பயன் என் அரண் கோயில் வலம் வந்து பூ கையால் அட்டி போற்றி என்னாத ஆக்கையால் பயன் என் கால்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயன் என் உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றால துறை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் யாருளரோ இருமாந்திருப்பன்கொலோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்று அங்கு இருமாந்திருப்பன்கொலோ தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும்
தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். திருச்சிற்றம்பலம். ஆல் ஸ்டூடெண்ட் செம பிரில்லியன்ட். ஏன்னா 5 சுதியை அப்படியே அழகாக வாங்கி சொல்லிட்டாங்க. ஐ எம் வெரி ப்ளஷர். தேங்க்யூ. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இது சரஸ்வதி பூஜை வரக்கூடிய நேரம். நீங்கள் எல்லோரும் சரஸ்வதி கடாட்சத்தோட இந்த உங்கள் வீட்டிற்கும் இந்த நாட்டிற்கும் எல்லா சூழல்களிலும் நீங்கள் நன்றாக படித்து நல்ல நிலையில் அலைந்து வாழ்வாங்கு வாழணும்னு எல்லாம் வல்ல கற்பகாம்பாளுடனாய கபாலீஸ்வரரை பிரார்த்தனை செய்து குமரகுருவரர் அருளிய சகலகலாவல்லி மாலை பாடலும் அதை தொடர்ந்து திருப்புகழும் பாடி நிறைவு செய்கிறோம். விண் தாமரை கன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கொலோ ஜகம் ஏழும் அளித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகுள் கரும்பே சகலகலாவல்லியே பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொற்பனுவலும் யான் எண்ணும் பொழுது எளிதெய்த நல்காய் எழுதாமரையும் பின்னும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலாவல்லியே வசனமிக ஏற்றி மறவாதே வசனமிக ஏற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசைவயில் ஷடாட்சரமதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே பசுபதி சிவாயம் உணர்வோனே பழனி மலை வீற்று அருளும் வேளா அசுரர்களை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே இகபர சௌபாகியம் அருள்வாயே திருச்சிற்றம்.
மாதங்கி அவர்களும் ரொம்ப அழகா வந்து இதை எடுத்து சொன்ன விதம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஸோ ஒரு சேயிங் இருக்கு, சங்கீத ஞானமும் பக்தி வினா அப்படின்னு. அதாவது சங்கீத ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பக்தியோட அந்த இசையானது இருக்கும்போது அந்த மோட்சத்திற்கான ஒரு திருவாயிலாக அமையிறது அப்படிங்கிறது இந்த கருத்தரங்கத்திலேருந்து வெளிப்பாடாக உங்க எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்மளுடைய இந்த ஓட் ஆஃப் தேங்க்ஸுங்கிறது முறையாக ஃபார்முலாக நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அந்த சேக்கிழாரை பற்றி அப்படி ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க. இந்த சேக்கிழார் அப்படிங்கிறவர் தான் நம்மளுடைய முன்னாள் ஹிஸ்டாரியன் அப்படின்னு இப்ப சொல்லக்கூடிய எல்லா இதுலயும் ஒரு வரலாற்றுத்துறை நிபுணன் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. இப்ப பாட்டாகட்டும், டான்ஸ் ஆகட்டும், இல்ல எங்கேயாவது கூப்பிட்டு போய் உங்களுக்கு இடத்த சுத்தி காமிக்கும் போது கூட இந்த கோவில்ல இந்த விஷயம் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறதுங்கிறது இந்த வரலாற்று நிபுணர்களுடைய ஒரு பணியாக இருக்கு. ஸோ அந்த காலத்திலேயே அந்த அனப்பாழ சோழன் பத்தி எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த சோழன் காலத்திலேயே வந்தவர் தான் இந்த சேக்கிழார் மூர்த்திகள் அப்படிங்கிறவர். அவர் இல்லைன்னா நமக்கு இந்த பெரிய புராணம் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்காது. ஸோ அந்த சேக்கிழாருங்கிறவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு பதிகத்திலையும் இவங்க சொல்லும் போது அந்த ஊரோடைய அந்த கோவில், அந்த ஊருடைய அமைப்பு, ஜியோகிராபிக்கல் கண்டிஷன் இப்ப சொல்லும் போது பார்த்தா அந்த ஊர்ல நிறைய வந்து தேங்காய் மரங்கள்லாம், தென்னை மரம் இருக்கும். அப்புறம் அந்த ஊர்ல என்ன மாதிரியான ஒரு குலத்தோட அமைப்பு இருக்கும், ஒரு கோவில் அப்படின்னு எடுத்தா அந்த கோவில்ல என்ன மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் பத்தி எல்லாம் சொன்னாங்க. இப்ப நம்மளுடைய மயிலாப்பூரை பத்தி சொல்லும் போது பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பத்தி சொல்ற அந்த இது வந்து அந்த சேக்கிழார்கிட்டேருந்து தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்டாரியன்ஸ் வந்து தெரிஞ்சுட்டு அதை வந்து ஃபாலோ பண்றாங்க அந்த ட்ரெடிஷனை. ஸோ அந்த நம்மளுடைய இந்த பழைய காலத்து இது சுவடி எல்லாம் பார்க்கும்போது திருப்பதிகம் பாடுபவர்களுக்காக நிபந்தங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு முறை இருக்கு. நம்ம கல்லூரியிலையும் அந்த முறையை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய ஹானரரி செக்ரட்டரி ஜெனரல் வந்து நமக்கு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்றதுக்காக அந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற கொடுக்குற ஒரே ஒரு கல்லூரி வந்து இந்த கல்லூரி தான். ஸோ அதை நம்ம வந்து இந்த கடமைப்பட்டிருக்கோம். இந்த வருஷம் நமக்கு வந்து 15 மாணவர்களுக்கு, இது வந்து 10, 12 அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த வருஷம் 15 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நம்மளுடைய கல்லூரியில இதுக்கு பெரிய பங்கு யாரு அப்படின்னா ஒரு முகஸ்துதி இல்ல. டெஃபினெட்லி ஐ ஓ திஸ் கிராட்டிடியூட் டு அவர் பிரின்சிபல் மேம் இல்லைன்னா டெஃபினெட்லி திஸ் இயர் 15 ஸ்டூடெண்ட்ஸ் could have not benefited by this. Many thanks to சத்குருநாதன் அவர்கள் அண்ட் மாதங்கி மேடம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை வந்து எடுத்து சொன்ன விதம், அதாவது அந்த பாட்டு கேட்கறது அந்த செவிக்கு உணவா இருக்கு, இவங்க சொன்னது வந்து அந்த மனசுக்கு, ரெண்டும் சேரும் போது இன்னைக்கு நிஜமாவே வந்து நம்ம எல்லாருமே வந்து மோட்சத்துக்கு அவர் கூப்பிட்டுன்னு போயிட்டார். நம்மள எல்லாரையும் பாட வச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓவர் டு vote of thanks. Good afternoon to one and all present here. On behalf of Center of Excellence Art and Culture, I feel honored to propose the ode of thanks. I take immense pleasure in extending my sincere thanks to Oduva Murthy, Thiru Sargurunatha Desikar, Srimadi Madangi Jayaraman and co. Thank you for your valuable presence. I would like to express our gratitude to the Honorable Secretary General of Jain Society, Secretary Ma'am, Associate Secretary Sir, Principal Ma'am, Vice Principal Ma'am and HODs for constantly supporting us. Our sincere gratitude to our Director Dr. Ramadevi Ma'am and Coordinator Mrs. Srividya Ma'am for their invaluable assistance. Last but not the least, I would like to thank all the participants for attending the seminar. Thank you.